எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஐ லவ் டே 2 ட்ரிப் தாங்க பார்க்க போறோம். டே 2ல நாங்க எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்றது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்த்துடணும்னு முடிவு பண்ணி தாங்க நைட் என்னமோ படுத்தோம். ஆனால் யாராலையும் எந்திரிக்க முடியல, என் ஹஸ்பண்ட் தவிர. அவர் மட்டும் ஒரு 5:30 போல வாக் போயிட்டு இதெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு வந்திருந்தாரு. சன்ரைஸ் 5:30 அவர் போறதுக்கு முன்னாடியே வந்து சூரியன் உதிச்சிருச்சுங்க. அது சம்மர்ன்றதுனால சீக்கிரமாவே சன்ரைஸ் ஆயிடும் இங்க. அப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் நாங்கள் முடிச்சுட்டு ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு நாங்கள் வந்த இடம் தாங்க சாண்டோன் பியர். இந்த பியர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. என்டர்டைன்மெண்ட்டும் வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் அப்படி. அப்புறம் ஹாட் டோனட்ஸ், நிறைய குட்டி குட்டியான கேண்டி ஃப்ளோர் ஷாப்பு, கேண்டிஸ் இந்த மாதிரியும் கிடச்சிதுங்க. சாண்ட்விச் ஷாப்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த பியரில் வந்து கொஞ்சம் குழந்தைங்க விளையாடுறதுக்கான குட்டி குட்டி ரைட்ஸ், டேஷிங் காரும் வச்சுருந்தாங்க. வியூ எஸ்பெஷலி செம்மையாக இருந்ததுங்க. அந்த கிளிஃபோட வியூ வந்து பியர்ல இருந்து பார்க்கும்போது சூப்பராக தெரிஞ்சுது. வெயில் அடிக்கும் போது அந்த வாட்டர் இந்த கலரில் தாங்க இருந்தது. செம்மையாக இருந்தது, டர்க்வாய்ஸ் ப்ளூ கலரில். நல்லா நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அடுத்து போகலான்னு பிளான் பண்ண இடம் தாங்க கார்லிக் ஃபார்ம். நம்ம ஊரில் எப்படி ஊட்டி கொடைக்கானல்லாம் மலைப்பூண்டு ஃபேமஸோ, இங்கேயும் வந்து ஐல் ஆஃப் ஒயிட் ஐலாண்டாக இருந்தாலும் நல்ல மலை பிரதேசம் மாதிரி தாங்க இருக்கும். இங்கேயும் வந்து பூண்டு, ஆர்கானிக் பூண்டெல்லாம் விளைவிக்கிறாங்க. ஐல் ஆஃப் ஒயிட்டில் கார்லிக் ஃபார்ம் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே தொட்டிலையும் பூண்டு வச்சுருந்தாங்க. அந்த ரியல் ஃபீல்டு எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி தாங்க இருந்தது. இது பூண்டு தோட்டங்க, செம்மையாக இருக்குல்ல. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பூண்டு இருந்ததுங்க. கருப்பு கலரில் பூண்டு இருக்கும்னா நம்புவீங்களா? இங்கே பிளாக் கார்லிக் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூடமா. இங்கே இருக்க கார்லிக் வெரைட்டிஸ் எல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி நம்ம டேஸ்டிங்க்கு வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்லிக்கை வச்சு பியர், பிக்கிள்ஸ், ஜாம் இதெல்லாமுமே பண்ணியிருந்தாங்க. மயனோஸ் கூட பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எங்கன்னா வாங்கினோன்னா இந்த ராப்சாடி கார்லிக் வந்து பாஸ்தாக்கு இதெல்லாம் ஃபைன் சாப் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும்னு போட்டிருந்தது. ஸோ அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். நான் ஒன்றே வந்து 2.5 pounds, ஸோ அதனால் ஒன்று தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி கார்லிக் பிளான்ட்டும் வந்து விற்றாங்கங்க. அதை நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் வந்து பிளான் பண்ணிக்கலாம், கார்டன் பெருசாக இருக்கிறவங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஜாம் அப்புறம் கார்லிக்ஸ்லாம் இருந்தது. இதுதாங்க பிளாக் கார்லிக். அது எப்படி இருக்கும்னு நாங்கள் சாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லாவே இருந்ததுங்க. இது ஃபுல்லாகவே வந்து மருந்து எதுவும் போடாமல் ஆர்கானிக்காக வளர்க்கக்கூடிய கார்லிக் வெரைட்டிஸ் தாங்க இது எல்லாமுமே. நம்ம ஊர் மலைப்பூண்டு மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் இந்த பாட்ரிஸ்லாம் வந்து அழகாக இருந்ததுங்க. செராமிக் பவுல்ஸ், ஸ்பூன் ரெஸ்ட்டு, பட்டர் பிளேட்டு இதெல்லாமுமே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே இருக்க லோக்கல் இருக்கிற செராமிக் பெயிண்டிங் பண்ணுறவங்க பண்ணுறது போல இருக்குது. இது எல்லாமே ஹேண்ட்மேடு, ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. ஆனால் பிட் காஸ்ட்லிங்க, ரொம்பவே காஸ்ட்லி. 1 or 2 pieces வந்து நம்ம ஞாபகார்த்தத்துக்கு வாங்கலாம். பட் அது கூட நாங்கள் வாங்கலை, பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதாங்க ஐ லவ் ஒயிட் ஃபேமஸ் ஒயிட் ஹனி. நான் சொன்னேன் இல்லையா, கார்லிக் மைனஸ் இதுதான். இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கார்லிக் இருந்தது. எலிஃபண்ட் கார்லிக், ராப்சாடி, பிளாக் கார்லிக்ன்ட்டு. இங்கே இந்த கார்லிக்லாம் வச்சு ரெஸ்டாரண்ட்ஸில் சமைச்சும் கொடுக்குறாங்கங்க. இன்னைக்கு vlog இதோட முடியுதுங்க. நம்ம அடுத்த vlogல நாங்கள் அடுத்தடுத்து எங்கெங்கே போகணுன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.